தினமும் காலையில் நம் வாகனத்திற்கு பெட்ரோல் போடும்போது அதன் விலை ஒரு இரவில் எப்படி மாறியது என்று யோசித்திருக்கிறீர்களா? பெட்ரோல் விலை ஒரு சில பைசாக்கள் ஏறுவதும் இறங்குவதும் வெறும் சந்தை நிலவரமா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு பெரிய உலக அரசியல் சதி இருக்கிறதா? உண்மையில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு சொட்டு எரிபொருளின் விலையையும் தீர்மானிக்கும் சக்திகள் உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்திகள், நாடுகளின் அரசியல் நகர்வுகள் மற்றும் சர்வதேச வர்த்தக போட்டிகள் என பல அடுக்குகளாக பரவி கிடக்கின்றன. பெட்ரோல் விலையை யார் நிர்ணயிக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு நபர் அல்லது ஒரு அமைப்பு மட்டுமே காரணம் என்று சொல்லிவிட முடியாது. இது ஒரு சிக்கலான வலைப்பின்னல். முதலில் கச்சா எண்ணெய் எனப்படும் க்ரூட் ஆயிலின் விலையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களின் மூலப்பொருள். இந்த கச்சா எண்ணெயின் விலை சர்வதேச சந்தையில் நிர்ணயிக்கப்படுகிறது. அதாவது சவுதி அரேபியா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் எவ்வளவு எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன, எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்பதை பொறுத்து இதன் விலை மாறுகிறது. சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தை என்பது உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சிக்கலான சந்தைகளில் ஒன்றாகும். கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயம் என்பது புவிசார் அரசியல் நிலைத்தன்மை, உலக பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால எதிர்பார்ப்புகள் போன்ற பல காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. உதாரணமாக 1970களில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட அரசியல் பதட்டங்கள் உலகளாவிய எண்ணெய் விலைகளில் பெரும் உயர்விற்கு வழிவகுத்தன. அதேபோல 2008ஆம் ஆண்டின் உலகளாவிய நிதி நெருக்கடி கச்சா எண்ணெய் தேவையை கடுமையாக குறைத்து விலைகளை வீழ்ச்சியடைய செய்தது. சமீபத்தில் கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் உலகளாவிய பயணக்கட்டுப்பாடுகள் மற்றும் பொருளாதார முடக்கம் காரணமாக எண்ணெய் தேவை சரிந்து விலைகள் வரலாறு காணாத அளவுக்கு குறைந்தன. கச்சா எண்ணெய் பொதுவாக இரண்டு முக்கிய பெஞ்ச்மார்க் விலைகளில் வர்த்தகம் செய்யப்படுகிறது. வட அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் WTI மற்றும் சர்வதேச அளவிலான பிரெண்ட் க்ரூட். இந்த பெஞ்ச்மார்க்குகள் எதிர்கால ஒப்பந்தங்கள் மூலம் வர்த்தகம் செய்யப்படுகின்றன. இது உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் எதிர்கால விலைகள் குறித்த எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் ஒப்பந்தங்களை செய்ய அனுமதிக்கிறது. இந்த ஒப்பந்தங்களின் விலைகள் கச்சா எண்ணெயின் உடனடி விலையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஓபெக் எனப்படும் எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. 1960ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த அமைப்பு அதன் உறுப்பு நாடுகளின் எண்ணெய் கொள்கைகளை ஒருங்கிணைத்து சர்வதேச எண்ணெய் சந்தைகளை நிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓபெக் நாடுகள் உலக கச்சா எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 40 விழுக்காடு பங்கையும் நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் இருப்புகளில் சுமார் 80 விழுக்காடு பங்கையும் கொண்டுள்ளன. இந்த அமைப்பு எவ்வளவு எண்ணெயை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யும் போது அது உலக சந்தையில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக ஓபெக் நாடுகள் உற்பத்தியை குறைத்தால் சந்தையில் எண்ணெயின் சப்ளை குறைந்து கச்சா எண்ணெயின் விலை உயரும். இது 1973ஆம் ஆண்டு எண்ணெய் தடையின் போது தெளிவாக காணப்பட்டது. அப்போது ஓபெக் நாடுகள் உற்பத்தியை குறைத்து உலகளாவிய எண்ணெய் விலைகளை 4 மடங்கு உயர்த்தின. சமீபத்திய ஆண்டுகளில் ரஷ்யா போன்ற ஓபெக் அல்லாத முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளுடன் இணைந்து ஓபெக் பிளஸ் என்ற கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இது உலகளாவிய எண்ணெய் சந்தை ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தவும் உற்பத்தி அளவுகள் குறித்த முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது. இந்த கூட்டமைப்பின் முடிவுகள் உலக பொருளாதார வளர்ச்சி, தொழிற்சாலைகளின் தேவை, பருவநிலை மாற்றங்கள், ஏன் ஒரு நாட்டில் நடக்கும் போர் கூட கச்சா எண்ணெயின் விலையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். உதாரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அரசியல் பதற்றம் ஏற்பட்டால் எண்ணெய் விநியோகத்தில் சிக்கல் வரலாம் என்ற அச்சம் காரணமாக உடனடியாக கச்சா எண்ணெயின் விலை உயரத் தொடங்கிவிடும். ஷேல் எண்ணெய் உற்பத்தி போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரித்துள்ளன. இது ஓபெக்கின் பாரம்பரிய ஆதிக்கத்தை சவால் செய்துள்ளது. இதனால் உலகளாவிய விநியோக காட்சிகள் மேலும் சிக்கலாகியுள்ளன. சரி, கச்சா எண்ணெய் விலை உலக அளவில் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு அது எப்படி நம் நாட்டுக்குள் பெட்ரோலாக மாறுகிறது? கச்சா எண்ணெயை அப்படியே வாகனங்களில் பயன்படுத்த முடியாது. அதை சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு சென்று பெட்ரோல், டீசல், கெரசின் என பல பெட்ரோலிய பொருட்களாக பிரிக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பு செயல்முறைக்கு ஒரு செலவு உண்டு. இது கச்சா எண்ணெயை பல்வேறு வெப்பநிலைகளில் கொதிநிலைக்கு உட்படுத்தி வெவ்வேறு பெட்ரோலிய பொருட்களை பிரித்தெடுக்கும் ஒரு சிக்கலான செயல்முறையாகும். இந்த சுத்திகரிப்பு செலவுகளில் சுத்திகரிப்பு ஆலைகளின் செயல்பாட்டு செலவுகள், மின்சார செலவுகள், மனிதவள செலவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்குவதற்கான முதலீடுகள் ஆகியவை அடங்கும். அதன் பிறகு சுத்திகரிக்கப்பட்ட இந்த எரிபொருளை துறைமுகங்களில் இருந்து நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவு, சேமிப்பு கிடங்குகளின் செலவு என பலவும் இதில் அடங்கும். இந்த போக்குவரத்து பெரும்பாலும் குழாய்கள், ரயில்வே டேங்கர்கள், சாலை டேங்கர்கள் மற்றும் சில சமயங்களில் கப்பல்கள் மூலமாகவும் நடைபெறுகிறது. இந்த விநியோக சங்கிலியில் உள்ள ஒவ்வொரு படியிலும் செலவுகள் சேர்க்கப்படுகின்றன. உதாரணமாக தொலைதூர பகுதிகளுக்கு எரிபொருளை கொண்டு செல்வதற்கு அதிக போக்குவரத்து செலவு ஆகும். இது அப்பகுதிகளில் பெட்ரோல் விலையை சற்றே உயர்த்தக்கூடும். மேலும் எண்ணெய் நிறுவனங்கள் தங்கள் விநியோக கட்டமைப்பை பராமரிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும்
மிகவும் கணிசமான முதலீடுகளை செய்கின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இத்தனை விஷயங்கள் உலக அளவுல நடந்தாலும் ஒரு சாதாரண இந்தியனோட பெட்ரோல் விலை எப்படி இந்த எல்லா மாற்றங்களாலும் பாதிக்கப்படுது? இதுல நம்ம அரசுக்கு என்ன பங்கு? இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் தான் நிர்ணயிக்கின்றன. 2010ஆம் ஆண்டில் பெட்ரோல் விலையும் 2014ஆம் ஆண்டில் டீசல் விலையும் அரசு கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கப்பட்டு சந்தை விலைக்கு ஏற்ப நிர்ணயம் செய்யப்பட்டன. இந்த நிறுவனங்கள் உலக கச்சா எண்ணெய் விலையையும் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பையும் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றன. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 85 விழுக்காடு இறக்குமதி செய்வதால் சர்வதேச கச்சா எண்ணெய் விலைகள் மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மாற்று விகிதம் ஆகியவை பெட்ரோல் விலையை நேரடியாக பாதிக்கின்றன. ரூபாய் மதிப்பு சரிந்தால் எண்ணெய் இறக்குமதிக்கு அதிக ரூபாய் செலவாகும். இதனால் சில்லறை விலைகள் உயரும். இதற்கு பிறகுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் வருகிறது. மத்திய அரசு விதிக்கும் கலால் வரி மற்றும் மாநில அரசுகள் விதிக்கும் விற்பனை வரி அல்லது வியாட் எனப்படும் மதிப்பு கூட்டு வரி ஆகியவை பெட்ரோல் விலையின் பெரும் பகுதியை ஆக்கிரமிக்கின்றன. இந்த வரிகள் கச்சா எண்ணெயின் விலையை விட சில சமயங்களில் அதிகமாக இருக்கும். உதாரணத்திற்கு 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 100 ரூபாய் என்றால் அதில் சுமார் 40 முதல் 50 ரூபாய் வரை வரிகளாகவே அரசுக்கு செல்கிறது. இந்த வரிகளின் விகிதம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி தேவைகள் மற்றும் கொள்கைகளை பொறுத்து மாறுபடும். மத்திய கலால் வரி பொதுவாக ஒரு நிலையான தொகையாக பர் லிட்டர் பேசிஸாக இருக்கும். அதே சமயம் மாநில வியாட் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீத அடிப்படையில் விதிக்கப்படுகிறது. அதாவது கச்சா எண்ணெய் விலை உயரும்போது மாநில அரசின் வரி வருவாயும் அதிகரிக்கும். இது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு ஒரு முக்கிய வருவாய் ஆதாரமாக இருக்கிறது. இந்த நிதி சாலைகள், கல்வி, சுகாதாரம் போன்ற பொது உள்கட்டமைப்பு மற்றும் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இறுதியாக பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுக்கு ஒரு கமிஷன் தொகையும் இதில் சேர்க்கப்படுகிறது. இது அவர்களின் செயல்பாட்டு செலவுகளை ஈடு செய்து லாபத்தை ஈட்ட உதவுகிறது. இந்த விலை நிர்ணய முறை நம் நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெட்ரோல் விலை உயரும்போது சரக்கு போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து காய்கறிகள் முதல் அத்தியாவசிய பொருட்கள் வரை அனைத்தின் விலையும் உயரும். இது பணவீக்கத்திற்கு வழிவகுத்து சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கிறது. உதாரணமாக போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பது உற்பத்தி செலவுகளை உயர்த்தி நுகர்வோர் பொருட்களின் விலையை அதிகரிக்கச் செய்கிறது. இது நுகர்வோரின் வாங்கும் திறனை குறைத்து ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியையும் பாதிக்கலாம். அதே நேரத்தில் அரசுக்கு இது ஒரு நிலையான வருவாய் ஆதாரமாக இருப்பதால் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் வளர்ச்சி பணிகளுக்கும் இந்த நிதி பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் அதிக வரி விகிதங்கள் பொருளாதாரத்தில் பணவீக்க அழுத்தங்களை ஏற்படுத்தி மத்திய வங்கியின் பணவியல் கொள்கை முடிவுகளை பாதிக்கலாம். இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையிலும் எண்ணெய் இறக்குமதிகள் ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றன. வருங்காலத்தில் பெட்ரோல் விலையின் இந்த அச்சுறுத்தும் ஏற்ற இறக்கங்களில் இருந்து தப்பிக்க மின்சார வாகனங்கள், சூரிய சக்தி, காற்றாலை சக்தி போன்ற மாற்று எரிசக்தி ஆதாரங்களை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. புவி வெப்பமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் பெட்ரோலிய பொருட்களின் மீதான சார்பு குறையலாம். பல நாடுகள் கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான இலக்குகளை நிர்ணயித்துள்ளன. இது புதைபடிவ எரிபொருட்களின் தேவையை நீண்ட காலத்திற்கு குறைக்கும். மின்சார வாகன தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், பேட்டரி செலவுகள் குறைதல் மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இந்த மாற்றத்திற்கு ஊக்கமளிக்கின்றன. மேலும் ஹைட்ரஜன் எரிபொருள் போன்ற புதிய ஆற்றல் ஆதாரங்களுக்கான ஆராய்ச்சியும் முதலீடுகளும் அதிகரித்து வருகின்றன. இது எதிர்கால எரிசக்தி கலவையில் பன்முகத்தன்மையை ஏற்படுத்தும். உலக நாடுகள் தங்கள் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை அதிகரிப்பதிலும் பல்வேறு எரிசக்தி ஆதாரங்களில் முதலீடு செய்வதிலும் கவனம் செலுத்துகின்றன. இது எண்ணெய் சந்தையின் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும். அதுவரை உலகின் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள், சர்வதேச அரசியல் நகர்வுகள் மற்றும் நம் அரசின் வரி கொள்கைகள் ஆகிய அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் நம் வாகனத்தின் எரிபொருள் விலையை தீர்மானிக்கும். நாம் செலுத்தும் ஒவ்வொரு ரூபாயும் உலக பொருளாதாரத்தின் சிக்கலான சங்கிலித் தொடரின் ஒரு அங்கமாகவே இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.